கூடங்குளத்தில் கடல் வழியாக அணு உலையை முற்றுகையிடும் போராட்டம் பெண்களை முன்னிறுத்தி நடத்தப்பட்டது. கூடங்குளத்தில் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி துவக்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திடீர் போராட்டங்கள் நடத்தி வரும் ஒரு பிரிவினர் கூடங்குளத்தில் கடல்வழி முற்றுகை போராட்டம் அறிவித்தனர். இதையொட்டி கூடங்குளம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கூடங்குளத்தில் இருந்து இடிந்தகரை செல்லும் வைராவிகுளம் சாலையில் முள் மரங்களை வெட்டி போட்டு போராட்டக்காரர்கள் தடை ஏற்படுத்தியிருந்தனர். போலீசார் வாகனங்கள் வராமல் தடுப்பதற்காக ரோட்டில் பெரிய பெரிய கற்களை போட்டும் தடை ஏற்படுத்தியிருந்தனர். திங்களன்று காலை 10 மணியளவில் நடந்த கடல்வழி முற்றுகை போராட்டத்தில் கூடங்குளம், இடிந்தகரை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். கடலோர பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் ஐஜி அபய்குமார் சிங் மற்றும் நெல்லை டிஐஜி சுமித் சரண், எஸ்பி விஜயேந்திர பிதாரி உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடந்த முறையைப் போன்றே இம்முறையும் கடல்வழி முற்றுகை போராட்டம் பரபரப்பின்றி முடிந்தது.